வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மினி செட்டு கூட தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 3 கூடைகள் இருக்குது. 3மே வந்து டிஃப்ரெண்ட் கலர், டிஃப்ரெண்ட் மாடலில், டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட், என்னென்ன பர்பஸுக்கெலாம் இந்த கூடைகள் வந்து கேட்குறாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வயர் கூடைக்கு தேவையான மெட்டீரியலும் நான் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வயர் கூடைக்கு பின்னுற மெட்டீரியல் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். வயர்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஷைனிங்காக இருக்குது. இது எல்லாமே நார்மல் வயரில் தான் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து 1.5 ரோல் கூட, அடுத்து 2 ரோல் கூட, அடுத்து 2.5 ரோல் கூட, இந்த 3 டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து இந்த கூடையை மேக் பண்ணியிருக்கேங்க. இப்போ இது வந்து இந்த 1.5 ரோல் கூடைக்கு நம்ம பார்க்கலாம். இது வந்து லஞ்சு, சின்ன குழந்தைங்க லஞ்சு கொண்டுட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து இப்போ ரிட்டன் கிஃப்ட்டு, கோயிலுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி கூடைகளை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த டிசைன் வந்து எப்படி வரும்னா, ரன்னிங் வயர் வந்து ஒரே கலரில் போடுறப்ப இந்த மாதிரி நேராக உங்களுக்கு வந்து கலர் வந்து வரும். 5 அடியில் 21 வயர் எடுத்துக்கோங்க. பேஸ் வந்து 9 லைன், ஹைட் வந்து 20 லைன் போட்டு ஒரு லைன் உள்ள மடக்கி சொருகிக்கோங்க. இந்த மாதிரி நாட்ஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா டைட்டாக போட முடியுமோ போடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த 5.5 அடி வந்து பத்தும். அதே மாதிரி ஸ்டீல் ஸ்கேலில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸ்டீல் ஸ்கேலுக்கும் இந்த மரக்கட்டை ஸ்கேலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஸோ ஸ்டீல் ஸ்கேலில் நான் வந்து மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். நான் ஹேண்டில் வந்து 2 வேறு ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். எஸ் டைப்பில் போட்டிருக்கேன். நான் பிளாக் வித் எல்லோ கலர் காம்பினேஷனில் இந்த கூடை வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஏணிப்படி முடிச்சு தான் இந்த கூடைக்கு நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இப்போ குழந்தைக்கு ஒரு டிஃபன் பாக்ஸு, ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சு நீங்கள் இப்போ கொடுத்து விடணும் அப்படின்னா இந்த கூடை வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து. அடுத்து இது பாருங்கள், இதுக்கு பேஸ் வந்து சேம் அதே 9 லைன்ஸ் தான். லென்த்தும் ஹைட்டும் வந்து இதுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகும். இது வந்து நல்ல ஒரு டார்க் ரோஸ் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கேன் நான். இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6 அடியில் 24 வயரு, பேஸ் 9 லைன், எல்லாமே ரோஸில் போட்டுக்கோங்க. ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப மட்டும் ஒயிட்டு ரோஸு இந்த மாதிரி மாற்றி போடணும். ஏணிப்படி முடிச்சு போடுறப்ப தான் அந்த டிசைன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. டோட்டலாக ஹைட் வந்து 23 லைன் போட்டு ஒரு லைன் உள்ள மடக்கி சொருகிக்கோங்க. என்னோட வயர் பாருங்க, ரொம்ப மொத்தமும் கிடையாது, ரொம்ப மெலிசும் கிடையாது, மீடியமாக இருக்கும். கூடைகள் போட்டால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு வந்து. உள்ள இன்னர் வியூ பாருங்க. இதில் வந்து இப்போ நீங்கள் பெரியவங்க லஞ்ச் வச்சு ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சு நீங்கள் கொடுத்து விடலாம். இல்லை பக்கத்தில் ஏதாவது நீங்கள் கடைக்கு போகணும் அப்படின்னா இந்த ஒரு மீடியம் சைஸு கூடையை வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இது வந்து லைன் பேஸ்கெட் மாடல், ஒயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இந்த கூடையில் இருக்கும். இதுவும் பாருங்க 2.5 ரோல் கூட, இதுவும் லைன் பேஸ்கெட் மாடல் தான். ஆனால் இதுக்கு வந்து ஒயிட் வந்து நிறையா யூஸ் பண்ணியிருப்போம் இந்த 2 ரோல் கூடைக்கு. இதுக்கு வந்து ஒயிட் கம்மியாக யூஸ் பண்ணிவிட்டு அந்த டார்க் கலர் வந்து நம்ம நிறையா யூஸ் பண்ணியிருப்போம். அதுதான் இதோட டிஃப்ரென்ஸு. அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணி போடுறப்ப இது ஒரு டிசைனாக நம்மளுக்கு வந்து கிடைக்குது. பிளைனாக வர இடத்துல இந்த மாதிரி நான் வந்து ஃப்ளவர் கொடுத்துருக்கேன். நான் இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7 அடியில் 27 வயர் கட் பண்ணிக்கணும். பேஸ் வந்து 11 லைன் வந்து நீங்கள் போடணும். ஹைட் வந்து 26 லைன் போட்டு ஒரு லைன் உள்ள மடக்கி சொருகிக்கோங்க. இது வந்து ரொம்ப பெரிய சைஸ்ன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வந்து ஒரு மீடியமாக இருக்கும் உங்களுக்கு வந்து. நல்லா நீங்கள் வந்து பெரியவங்க கடைக்கு கொண்டுட்டு போகலாம். நீங்கள் பலசரக்கு ஜாமான் வாங்க எதுவும் வேணும் அப்படின்னா நீங்கள் கொண்டுட்டு போகலாம். ஏன்னா இதோட பேஸ் வந்து நம்ம 11 லைன்ஸ் போட்டுக்கனால நல்லா அகலமாக இருக்கும் உங்களுக்கு வந்து. ஒயிட் வந்து கம்மியாக கொடுத்துருக்கோம். இதுக்கும் நீங்கள் வந்து ஏணிப்படி முடிச்சு போடுறப்ப இந்த கூடையோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக கிடைக்கும். ரொம்ப வந்து ஹேண்டில் நீளமாகவும் இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாமல் மீடியமாக போட்டுக்கோங்க. 2 வேர் ஹேண்டில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். இன்னர் வேர் அளந்துட்டு அதிலிருந்து 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஹேண்டிலுக்குமே நீங்கள் வந்து சைடாக நீங்கள் வந்து வயரை வந்து நீங்கள் வந்து சொருகணும். அப்படின்னா தான் வந்து கூடையோட லைஃப் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஹேண்டில் வந்து. உங்களுக்கு இந்த மாதிரி கூடைகள் வேணால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.